ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேரட்டு. என்கிட்ட குடமிளகாய் இல்லை, அதனால் நான் அதை எடுத்துக்கல. அடுத்தது சாதம் நல்லா குக் பண்ணி 80% குக் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். சாதம் வேகும்போதே பட்டை, கிராம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டை, கிராம், ஏலக்காயெலாம் வெளில எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடு இருந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் குறைவாகவே சுகர் ஆட் பண்ண போகிறேங்க. அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டு நல்லா ஆனியன் வதங்கினோடனே பீன்ஸ் அது கூட போட்டு கொஞ்சம் பீன்ஸ் ஒரு 28% வதங்கினோடனே கேரட் போட்டுக்கலாம். ஒரு வெஜிடபிளாக போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். காய்கறியோட சாதத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து நான் வச்சுருக்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை போட போகிறேன். இதிலே உப்பெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம தனியாக உப்பெல்லாம் போட வேண்டாம். இந்த மிக்ஸை போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கணும். 5 நிமிஷம் இந்த காய், சாதம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். லாஸ்ட்டாக வந்து நான் ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால பொடி பண்ணி இது மேலே நான் தூவி விடுறேன். தூவிட்டு கிண்டி விட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். இந்த ஜீரக பொடி நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸி டைஜஷன் ஆகுங்கிறதுனால தான் நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.